يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واصلح لنا يا واصلي صل وسلم دائما ابدا அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து நூஹ், அல்லாஹ் தஆலா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இவர்களுடைய வரலாற்றை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறார். அதற்கு செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே எத்தனையோ தனித்துவமான தன்மைகள் இருக்கிறது. முன்மாதிரியானதும் முதல் மாதிரியானதும். எத்தனையோ விஷயத்தில் அவங்க முன்மாதிரிங்கிறது மாத்திரமல்ல, அவங்க தான் அதுக்கு மாதிரியே, அவங்க தான் அதை தொடங்கி வச்சாங்க. அப்படி அவருடைய வரலாற்றில் எத்தனையோ முதல் மாதிரிகள் நிரம்ப இருக்கிறது. இந்த உலகத்திலே அவருடைய காலகட்டத்தில் தான் சிலை வணக்கம் தொடங்கியது. சிலை வணக்கத்தையும் அந்த சிலைகளை அலங்காரம் செய்வதும் சிலைகள் பெருகுவது என்பது அவருடைய காலகட்டத்திலே மிக கடுமையான ஒரு நிலையில் இருந்தது. இந்த ஷிர்க்கை எதிர்த்து செய்தனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான பிரசங்கம், தஅவத்தை முன்னெடுத்தார்கள். அதாவது உலகத்திலேயே தஅவத்தினுடைய அத்தனை நிலைகளையும் முன்னெடுத்தவர்கள் அவர்கள் தான். இறை அழைப்பை தஅவத்தை செய்வதற்கு எத்தனை விதமான அணுகுமுறைகள் இருக்கிறதோ எல்லா அணுகுமுறையும் பயன்படுத்துறவங்க செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இன்னி தஅவுத்து கௌமி லைலம் வ நஹாரா, ராத்திரி பகல் என்று இல்லை, இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, பகிரங்கமா இருந்தாலும் சரி, ரகசியமா இருந்தாலும் சரி என்று அதற்கு செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த அணுகுமுறை எல்லா விதமான அணுகுமுறையும். ஒமா ஆமனமாஹு இல்லா கலீல், கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டாங்க, அது வேற விஷயம். கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டார்கள். ஆனாலும் கூட அத்தனை வழிகளையும் அதற்கு செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்ததை குர்ஆன் பாராட்டி சொல்லக்கூடிய அவங்களுடைய சபர் இருந்தது. எந்த காரியத்திலையும் சபர் தளர்ந்து விட மாட்டாங்க. அதுமா இஸ்பாத், எதிலையும் உறுதியான ஒரு நிலைப்பாடு என்பது இருந்தது செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில். கண்ணியமானவர்களே, செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மக்களை தீனின்பால் அழைப்பதற்கு கொஞ்சம் கடுமையான வலிமையான நிலையும் வேண்டும், மென்மையான நிலையும் வேண்டும். எல்லா இடத்திலையும் வலிமையும் பயன்படுத்தக்கூடாது, எல்லா இடத்திலையும் மென்மையும் கூடாது. அந்த வலிமைக்கு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மென்மைக்கு உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த அணுகுமுறைகளிலே செய்தனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஅவத்தை, மக்களை தீனின்பால் அழைப்பதிலே உண்டான அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிங்கிறது இருக்கிறது சாதாரணமானதல்ல. நம்மளும் எல்லாரும் தாவத் செய்யணும், தாவத் செய்யணும் உடனே மைக் கட்டி நின்று அப்படி பயான் செய்து எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மைக் கட்டி நின்று எல்லாரும் சத்தம் போட்டு பயான் செய்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி அல்ல. தாவத் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய சொல்லை கேட்கும் நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில், அல்லது நாம் இருக்கும் இடத்தில் அவர்களை அழைத்து. தாவத்தில் பல்வேறு முறைகள் இருக்கிறது. சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபிய பெண்மணிகள் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரொம்ப விரும்பினாங்க சய்யிதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கங்களேன். அதுக்கு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப விரும்பினாங்க. அதனால அவங்க நிக்காஹ் செய்ய ஆசைப்பட்டாங்க. ஆனால் தல்ஹா தான் ஈமான் கொள்ளல. சய்யிதுனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஈமான் கொண்டால் இஸ்லாத்திற்கு வந்தால் நான் நிக்காஹ் செய்து தரேன் சொன்னாங்க. இஸ்லாத்திற்கு வர்றது மாத்திரமல்ல, நீங்கள் ஈமான் கொண்டால் இஸ்லாத்திற்கு வந்தால் உங்களுடைய இஸ்லாம் தான் எனக்கு மஹர்ன்னு சொன்னாங்க. உங்களுடைய இஸ்லாம் தான் எனக்கு மஹர். ஃபமாகான லஹா மஹ்ருன் இல்லல் இஸ்லாம், இஸ்லாமை தவிர எனக்கு வேற எந்த மஹர் வேண்டாம். இஸ்லாம் ஆயாச்சுன்னா அதே மஹரா நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப இந்த தஅவத்தை செய்தார்கள் அல்லவா, அவர்களை மார்க்கத்தின்பால் அழைத்தார்கள் அல்லவா, அந்த அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை பார்க்க. அதாவது யார் மக்களிடத்திலே நன்மையை சொல்வதற்குண்டான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ செய்கிறார்களோ அவங்கள்ட்ட வேண்டிய முதல் அம்சம் என்னன்னு சொன்னா ஹிக்மத். அல்லாஹ் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி, ஹிக்மத்தை கொண்டு நுட்பமான ஒரு தன்மையோடு அவர்களிடத்தில் நீங்கள் அணுக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நுட்பமான ஒரு தன்மையோடு
சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌன் பத்தி சொன்னாங்க, அல்லாஹ் பத்தி சொன்னாங்க. ரப்பனா யாரு? ரப்பனா அல்லதி ஆதா, அதான் என்னுடைய ரப்பு தான் எல்லாவற்றையும் படைத்தான், எல்லாத்தையும் சொன்னாங்க. அவன் கேட்டான், ஃபமா பாருல் குரூனில் ஊலா, நீ வர்றதுக்கு முன்னால் நிறைய பேர் குபுர்லையும் அதுல இதுலயும் போயிட்டான், அவங்க நிலைமைலாம் என்ன? அவங்கெல்லாம் என்ன ஆச்சு? இப்போ ஏதாவது அவன் என்ன நினைச்சான்னு சொன்னா அவனா நடந்து போயிட்டாங்கன்னு சொல்ல இருக்கிறவன் போல என்ன செய்வான், எங்க வாங்க போல அப்படியே இவன் கிளம்பிடுவான். அப்ப அதனால அப்படிப்பட்ட நிலையில ஒரு பதிலை எதிர்பார்த்து தான் பிரான் அப்படி கேட்டான். பொமா பாலு குறைன்னு ஊலா, அப்படியானா முந்திருந்தவருடைய நிலை என்ன என்று கேட்டான். அதற்கு செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பினாங்க, கால இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப் லா யதுல்லு ரப்பி வலா யன்ஸா. அதை பத்தி உண்டான விஷயங்கள் போல ரப்பிட்ட இருக்குது. நான் உங்க காலகட்டத்திற்கு இங்கே தான் நபி அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வேலை உங்களுடைய காரியங்களை செய்யறது தான். அதனால அந்த விஷயம் ரொம்ப அறிந்தவன் முடிச்சுட்டான். இதுதான் ஹிக்மத்துங்கிறது. ஒரு காரியத்தை வந்து தம்மின்பால் திருப்பி அந்த சூழ்நிலையை கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது அல்ல. பெருமையானவர்களே, அந்த அணுகுமுறை தான் முக்கியமானது. தஅவத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில், அழகான உபதேசம். உபதேசம்ங்கிறது அழகான உபதேசம். அது மாதிரி ஒரு ஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்ஸன், ஏதாவது ஒரு தர்க்கம் பண்ண வேண்டியது வந்தாலும் கூட அழகா மிக அழகி அஹ்ஸன் மிக அழகான முறையில் இருக்கணுங்கிறான். இந்த தர்க்கம்ங்கிறது கூட அது என்னன்னு சொன்னா அவனை எப்படியாவது அவனை வீழ்த்திடணும் எந்த ஒரு நிலையில் அல்ல, அதையும் ரொம்ப கண்ணியமான முறையில் அந்த தர்க்கத்தினுடைய அணுகுமுறைகள் கூட ரொம்ப கண்ணியமான முறையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே, அதாவது ஒரு பெரிய கூட்டம் ஹிஜ்ரி 9ல வந்து ஏராளமான கூட்டத்தார்கள் நாயகத்தை வந்து சந்திப்பதற்காக வந்தார்கள். ஏராளமானவர்கள் வந்தார்கள். அப்படி வந்த நேரத்திலே நஜரான் தேசத்திலிருந்து உண்டான ஒரு கிறிஸ்துவ பாதர்கள் வந்தாங்க. அவங்களும் ஸல்லல்லாஹு வந்தாங்க. ஆனா அவங்க தர்க்கம் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் தர்க்கம் பண்ணாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்க முஸ்லிம்னு சொல்றீங்களே, நாங்க உங்களுக்கு முன்னால முஸ்லிம். வைதா இத்தனா அலையும் காரு ஆமன்னா பிஹி இன்னல் ஹக் மின் ரப்பினா இன்னா குன்னா மின் கப்லிஹி முஸ்லிமீன். அல்லாஹ் ஒப்புக்கொள்றது தானே, நாங்க உங்களுக்கு முன்னால முஸ்லிம்ங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பக்கமா பதில் சொன்னாங்க, யம்னஉக்கும் மினல் இஸ்லாமி ஸலாசுன், நீங்க முஸ்லீம் தான், ஆனா முஸ்லிமா இருக்கிறதுக்கு 3 விஷயம் உங்களுக்கு தடுக்குது. உங்களுக்கு 3 காரியங்கள் உங்களுடைய இஸ்லாமிய காரியங்களிலே தடுக்கிறது. இஸ்லாம் ஆகிறதுக்கு அந்த 3 தடையா இருக்குது. முதலாவது என்னன்னு சொன்னா செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இபாதத்துக்கு முஸ்ஸலீன், நீங்கள் சிலுவையை வணங்குகிறீர்கள். சிலுவையை வணங்குகிறீர்கள். வாக்கலுக்கும் லஹ்மல் ஹின்ஸீர், பன்றி இறைச்சி நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். வஸஅமுக்கும் அன்னல் இல்லாஹி வலதா, அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குதுன்னு அறிந்துன்றீர்கள். இது உங்களுடைய இஸ்லாமை விட்டு தடுக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்கள் இஸ்லாமினுடைய நிலையில் இருந்து உங்களை தடுப்பதற்கு இந்த 3 பிரதான காரணம். அவங்க சொன்னாங்க, உலகத்திலேயே ஈசாவை விட சிறந்த ஒரு மனிதனா இருக்கிறார் கேட்டாங்க. அல் ராய்த இன்சானன், இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா உலகத்திலே? அல் ராய்த இன்சானன் கத்து மின் கைரி அபீப், தகப்பனார் இல்லாமல் உலகத்தில் இறை அதிசயமாக பிறந்த ஈசா நபியை, ஈசாவை விட வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் உலகத்துல பெரிய அற்புதம் ஆச்சரியம் சொன்னா, இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், எங்க தகப்பனார் இல்லாம அற்புதமா பிறந்தது அது அற்புதம்னு சொன்னா, தகப்பனாரு தாய் இல்லாம பிறந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அது இதோட ஆச்சரியம் இல்லையான்னு கேட்டாங்க. சொன்னார்கள் பக்குவமா, எந்த விஷயத்தையும் பக்குவமா. இன்னைக்குள்ள பிரச்சார நிலைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுடைய மனம் கோடும்படி, மற்றவர்களை வாயடைக்க செய்யும்படி, சொல்லக்கூடிய விதத்திலே பிற சமூகத்திலே ஒரு விதமான அச்சமும், அவர்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும், அதை வந்து அசூசையாக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை இன்றைய காலகட்டத்தில் தாவத்துங்கிற பேராது. அருமையானவர்களே, இந்தியாவிலேயே பெரிய தாய் யார் தெரியுமா? இந்தியாவிலேயே தாவத்திலே மிக உன்னதமான பெரிய தாய் யாருன்னா சையதுனா மஹீனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அவர்கள். வரலாற்று ஆய்வாளர் ஆர்னால்டு சொல்கிறார், வரலாற்று ஆய்வாளர் ஆர்னால்டு சொல்கிறார், அவருடைய கரம்பத்தி இஸ்லாமை ஏற்றவர்கள் மாத்திரம் 90 லட்சம் பேர். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சாதாரண விஷயமா அது? அவர்கள் காரணத்தினாலே ஈமான் கொண்டவர்கள் 90 லட்சம் பேர். ஆனால் ஹிக்மத்தான முறையிலே அவருடைய வாழ்க்கையில பற்றி நிறைய சரித்திரங்கள் வருது. எப்படியெல்லாம் பக்குவமான முறையிலே, எப்படியெல்லாம் இலகுவான முறையிலே, எப்படியெல்லாம் மென்மையான முறையிலே, எப்படி அவருடைய தன்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு தஅவத் செய்யக்கூடியவங்களுக்கு சில பண்பு இருக்கணும்னு சொல்றான்.
யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹஜுர் வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். அல்லாஹ் தஆலா சொல்வார். அதாவது அந்த அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே முதலாவது அதுக்கு தயாராகணும். மனசளவில் நீங்க தயாராகணுங்கிறான். மனசளவில் யா அய்யுஹல் முத்தஸிர் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த காரியத்துல நீங்க அசத்து படுத்துறாதீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் மனதளவுல தயாராகுங்க. போர்வைக்கும் முன்னாடி ஒரு போர்வை எடுத்துட்டு முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே இதை பாரமாய் அலட்சியமாய் நினைக்க கூடாது. எழுந்திருக்க போய் மக்கள்கிட்ட பக்குவமா சொல்லுங்க. படிப்படியாகத்தான் போகணும். எடுத்த உடனே நல்லா இருக்கீங்களா என்ன ஏதோ அதெல்லாம் கேட்டுட்டு எடுத்த உடனே நேரா போயிடக்கூடாது. நம்முடைய சகோதரர்கள் போன வருஷம் ஒரு ஆள் கேட்டார். அதற்கு என் கூட படிக்கிற ஒரு பையன் வந்து அவர் இஸ்லாத்தை பத்தி தெரியணும்னு சொன்னார். நான் அவருக்கு என்ன சொல்லணும்னு கேட்டேன். இப்படி கேட்டுட்டு சொல்லணும். அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? அவருக்கு இஸ்லாத்தினுடைய 5 பரது, ஈமானுடைய பரது 6 இந்த பையன் அவருக்கு செய்யக்கூடாது. அவருக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அதனால உமர் ரலியல்லாஹு வரலாறு என்று ஒரு நூல் இருக்கிறது, வாங்கி அவர் கையில் கொடுக்கும். அது உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு படிச்சா ஈமான் வரும். ஏனென்றால் அவருடைய ஈமான் அல்லாஹ்வுடைய ரசூலால் வந்தது. அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படிக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்குது. பக்குவமான நல்ல படிக்கக்கூடிய நூல்களை படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஈமானை பற்றி தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இது போன்ற காரியங்கள் அவருக்கு செய்யும். ஒரு ஆட்களுக்கு ஒரு அணுகுமுறை, எல்லாருக்கும் ஒரே அணுகுமுறை இல்லை. அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வரப்பக ஃபகப்பிர், ரப்பினுடைய பெருமையை பற்றி சொல்லுங்க. என் திறமை எவ்வளவு தெரியுமா, என்னுடைய ஆற்றல் என்ன தெரியுமா, நான் அப்படி சொன்னதுனாலதான் அப்படி ஆச்சு. ரப்பின் பெருமையை பேசுங்கள். அங்கே வரப்பக ஃபகப்பிர். அது மாதிரி அல்லாஹ் தஆலா வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் என்று சொன்னால் குணங்களால் தோற்றங்களாலும் அழகாக இருக்கிறது. சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய ஆடம்பரமா தான் கிட்ட வர மாட்டான். ரொம்ப பார்க்கறதுக்கே விகாரமா இருந்தாலும் ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால அப்படி நிலையிலே உள்ளவர்கள் உங்களுடைய தோற்றங்களையும் குணங்களையும் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். அது மாதிரி ஒரு ரிஜ்ஸ ஃபஹஜுர், அருவருக்கத்தக்க தீய எல்லா குணங்களையும் முதல்ல உங்கள்கிட்ட விடணும். யார் நல்ல காரியத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ முதல்ல நம்மள்ட்ட இருக்கக்கூடாது தீய குணங்கள். இந்த தீய குணங்கள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். ஒலா தம்னுன் தஸ்தக்ஸிர். அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், அங்கிருந்து பிரதிபலனை எதிர்பார்த்து அதிகம் ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செய்யக்கூடாதுங்கிறான். சேவையை கூட அப்படி செய்யக்கூடாது. சேவை செய்யறோம், வெள்ளத்தில் சேவை செய்யறாரு, சாப்பாடு கொடுக்குறாங்க, சேவையா செய்யணும், சர்வீஸா செய்யணுமே தவிர இதை சொன்னதுனால அவனுக்கு இஸ்லாம் வந்துடும், அது தேவையில்லை. அப்படி அல்ல. ஒரு சர்வீஸை செய்யறது கூட சர்வீஸினுடைய அடிப்படையில், அந்த ஒரு சேவையின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். வலா தம்னுன் தஸ்தக்ஸிர். அங்கிருந்து மிகுதியாக நமக்கு கிடைக்க பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு காரியத்தை செய்யாதீர்கள். அது மாதிரி ஒலி ரப்பிக்க ஃபஸ்பிர், அதுல சில விதமான சிரமங்கள் வரும், தாங்கிக்கிறவங்க செய்யும். இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் தான் இந்த தஅவத்தினுடைய மற்றவர்களை நல்லதென்பால் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பொருத்தமானவர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு யூத பையன் வந்து ஹிதமத் செய்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டார். சராசரி விசாரிக்கிறதுக்காக போறாங்க. விசாரிக்கிறதுக்காக போகும்போது ஒரு சந்தர்ப்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அப்படியே தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு அஸ்லீம் இஸ்லாமாவை பாட்டு இஸ்லாமாவும் சல்லாசலவை பார்த்துருக்கிறாங்க. அவங்களுடைய குணம் என்ன, தன்மை எல்லாம் தெரியும். அந்த பையனுக்கு மனசுல அதை பற்றி உண்டான கண்ணியம், ரொம்ப கடுமையான சோதனையான சூழலில் இருக்கிறான். பனதரிலாபி தன்னுடைய தகப்பனார் அப்படி ஏற்று பார்த்தான். அவர் ஏற்று பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, அத்தே அபுல் காசிம், சல்லாசலுக்கு நீ கட்டுப்படுப்பா அப்படின்னு அவர் தகப்பனார சொல்ல, அவன் மனசுல உள்ள நிலையை புரிஞ்சு அவரு சொல்ல, அவனும் ஆசிரம் உடனே ஈமான் ஆகிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அன்கதஹு மினன் நார். அல்லாஹ் தஆலா அவரை நரகத்திலிருந்து பாதுகாத்தானே என்ற ரப்புக்கு எல்லா புகழும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வந்தாங்க. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்றதுக்கு ஒவ்வொரு நிலை முஸ்லிம்களுடைய வாழ்வை பார்வையிடுவதற்கு சில ஆட்களை ஏற்படுத்தினார். சுமாமத்து பின் உசால்னு சொல்லி யமாமாவுடைய பொறுப்பாளர் அதிபர், இந்த சுமாமாவை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உளவு போன சஹாபாக்கள் எல்லாருமே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இவர் யமாமாவுடைய அதிபர்னு தெரியாது. பிடிச்சிட்டு வந்து மஸ்ஜித் நபவியில கெட்டி வச்சுட்டாங்க. கெட்டி வச்சா அங்க 2 நாள் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, அவரு என்ன நினைக்கிறீங்க, என்ன சுமாமா உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு யாரை பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க தெரியுமா, யாரை பிடிச்சிட்டு சாதாரண ஆள் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே என்ன நிலை அப்படின்னு கேட்கறாங்க. என் தக்கத்துல் தான் தமிழ், என்ன கொலை செய்தீங்கன்னா பகர கண்டிப்பா
ஒரு வழி பார்க்காம அவங்க நாட்டை ஒரு வழி பார்க்காம விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சீனியர் தலைவரை போட போறீங்க. அதனால இன் தகுத்துல் தமீம், நீங்கள் என்னை கொலை செய்தால் பகரம் வாங்கப்படக்கூடிய அளவிற்குண்டான ஒரு கடுமையான காரியத்தை செய்து விட்டீர்கள், பகரம் கிடைக்கும். நீங்க என்ன மன்னிச்சீங்கன்னா அதுக்குண்டான ஒரு நிலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் செல்லாம் இந்த சூழ்நிலையை அவரை பார்க்க வச்சாங்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் 3 நாள் கத்திரிக்கு சுமாமான்ட்டாங்க, அவுத்து விடுங்கன்ட்டாங்க. போயிட்டு வந்தா அவர் எல்லாத்தையும் சுத்தமாயிட்டு வந்து ஈமான் கொண்டார். ஏன்னா இந்த சூழ்நிலை பார்த்தாங்க, உங்களுடைய குணங்களை பார்த்தார்கள், தன்மைகளை பார்த்தார்கள், அணுகுமுறைகளை பார்த்தார்கள். நீங்க இவ்வளவு எல்லா தன்மைகளையும் பார்வையிட்ட பிறகு நாம ஒண்ணு நினைச்சிருந்தோம், அது அல்ல இது. இஸ்லாம் என்பது எவ்வளவு பரிசுத்தமானது, முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட உயர் குணத்திற்கு சொந்தம் என்பதை விளங்கினோட ஈமான் கொண்டாங்க. ஈமான் ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, நான் உம்ரா போறது அனுமதி கொடுங்க, தாராளமா போங்கன்ட்டாங்க. இங்க இருந்து அங்க போன உடனே வரலாற்றில் வருகிறது, உலகத்திலே முதலாக அவ்வளவு முஸ்லிமின் அலா வஹரில் அர்த் யதுகுலு மக்கத்த முலப்பியா, ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் முதல்ல தல்பியாவை சத்தமிட்டு சொல்லிக் கொண்டு, எல்லா சிலைகளும் இருக்குது, இஸ்லாத்திற்கு எதிரான நிலை இருக்குது, ஆனால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக் சத்தமிட்டு சொல்லிட்டு உள்ள வர போனா மொத்த கூட்டமும் திரண்டுச்சு அவரை வீழ்த்துறதுக்கா. வந்து பார்த்தா சுமாமா தலைவருடைய அவரை தொட்டுறாதீங்க. என்ன இங்க நம்ம பேத்தப்படம் இந்த ஐட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது, அங்கிருந்த கோதுமை வருது, அங்கிருந்த சாப்பாடு ஐட்டம்லாம் வருது, என்னைக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, அதனால கொஞ்சம் பார்த்து. அதனால அங்கிருந்து வரக்கூடிய இதெல்லாம் வராம நமக்கு ஆயிரும், அதனால மத்த ஆளா இருந்தா போட்டு பார்த்துடலாம், ஆனால் சுமாமா அமைதியா இருங்க. அவர் அங்கிருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்னும் அவர் பயம்லாம் இல்லை, முடிச்சுட்டு போன நாயகமே இன்னும் அவங்க உங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, இனிமேல் இங்க இருந்து ஒரு சரக்கை அனுப்பக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இல்ல சர்வீஸா செய்யும், நீங்க அதை செய்யும். அது அவங்க இஸ்லாம் ஆகுறதுல அவனுடைய நிபந்தனை ஒண்ணும் இல்ல, நீங்க அதை அனுப்புங்க, நிறுத்த வேண்டாம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்திற்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டுமே தவிர இது மிரட்டி உருட்டி அந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. துபைல் இப்னு அம்ரு தௌசி வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காதுல பஞ்சு அடிச்சுக்கிட்டே அலைஞ்சாரு. சொல்லாது ஓதுறது காதுல கேட்டக்கூடாது, ஒரு தடவை ஓதுனா காதுல கேட்டுருச்சு, ஆனா அவருடைய உள்ளத்துல ஈமானிய சுகம் வந்துருச்சு, வந்து ஈமான் பண்ணிட்டாங்க. வந்து அதுக்கு ஊர்ல போய் இஸ்லாம்னா என்ன தெரியுமா, அந்த ஆக்ரோஷத்துல அந்த உத்வேகத்துல அங்க போய் பண்ண ஒருத்தர் யாத்துக்கிற மாட்டோம், அவங்க பஞ்சாதிகள் மத்த யாரும் ஏத்துக்கிறது, மனைவி மட்டும்தான் ஈமான் பண்ணிட்டாங்க, மத்த யாரும் ஏத்துக்கிறது. கடுமையான கோபம், நாம மக்கள்கிட்ட எவ்வளவு செல்வாக்குள்ள ஆளு, அப்படி இருந்து கூட யாரும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்களுக்கு எதனா துவா செய்யுங்கன்றாங்க. சொன்னாங்க அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா, அல்லாஹ் மஹதி தௌஸா, யா அல்லாஹ் தௌஸ் கூட்டத்துக்கு நீ ஹிதாயத் செய்து துவா செய்யுங்க சொன்னாங்க. இன்ன ஃபீஹிம் மிஸ்லக கஸீர், மக்கள்ல பெரும்பாலானவங்க உங்கள மாதிரி தான், நான் உங்கள்ட்ட கடுமையா காட்டணும்னு கேட்டாங்க. சொன்னாங்க உங்கள்ட்ட கடுமையா காட்டினேன், காதுல பஞ்சு அடைத்திருந்தீங்க, பின்னால சுத்தினா காதுல பஞ்சு அடைத்திருந்தீர்கள், நான் பின்னால் அல்லவா சுற்றினேன். இன்ன ஃபீஹிம் மிஸ்லக கஸீர், மக்களில் அதிகமான பேர் உங்களை போல்தான். எனவே பக்குவமா தான் சொல்லணும், நான் துவா செய்யணும் போங்கன்னாங்க. அந்த துவாவின் விளைவாக ஈமான் கொண்ட பிரதான ஆள் யார் தெரியுமா செய்யுதுன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அருமையான பெருமக்களே, அதனாலே மக்களிடத்திலே அதை சொல்கின்ற அணுகுமுறைகள் என்பது சாதாரணமானது. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், வரலாற்றிலே பெரும் எல்லா நபிமார்களும் எந்த பக்குவமான முறையிலே மக்களிடத்தில் நல்ல காரியத்தை சொன்னார்கள். ஒரு காரியத்தை சொல்லணும், அவரை கேவலப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடாது, அவரை இழிவுபடுத்துற மாதிரி சொல்லக்கூடாது, ஒரு உதாசீனப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடாது, 4 பேருக்கு முன்னால மட்டமாக்குற மாதிரி சொல்லக்கூடாது, மட்டமாக்குற மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல வதவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை பரிமாறணும் தான், ஆனால் பக்குவமாக இருக்கணும். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய சபையில வந்து ஒரு ஆள் வந்து என்ன செய்தாருன்னா, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, கடுமையை காட்டி பேசினார். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கூட்டின உடனே சமயத்தை பயத்திலையும் சத்தம் போடும். பெரிய அரசருடைய சபை அப்படிங்கிறதுனால புத்தகத்தை குடிக்கும் போது சத்தம் போடுறோம், பூரா ரொம்ப இதுல சத்தம் போடுறான்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் பயந்துலதான் சத்தம் போடலாம், நிறைய பேர் பயந்துதான் போடலாம். அது மாதிரி சத்தம் போட்டு பேசினார். பேசின உடனே ஹாரூன் ரஷீத் சொன்னாரா, ஒரு அரசருடைய சபையில உண்மையை சத்தமிட்டு உரைச்சு சொல்றதுங்கிறது பெரிய பாக்கியம் தான், ஆனால் பக்குவமா சொன்னா என்ன, பக்குவமா உங்களை விட சிறந்த மனிதரை என்னை விட மோசமான ஒரு ஆளுக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சான். உங்களோட சிறந்த மனிதர் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னோட மோசமான ஆள்னா ஃபிரௌன்.
உங்களை விட சிறந்த மனிதரை என்னை விட மோசமான ஒரு ஆளுக்கெல்லாம் அனுப்பிச்சான். அனுப்பும் பொழுது பக்குவலாக கவுலன் லையினா, மிருதுவான சொல்லை, நளினமான சொல்லை பக்குவமா சொல்லுங்க. நல்லா சொன்னா, நீங்க மூசாவோட கூட்டின ஆளும் இல்லை, நான் பிறவோட மோசமான ஆளும் இல்லை, பக்குவமா சொன்னா என்னன்னு கேட்டான். உபதேசம் சொல்ல போனாலும் உபதேசம் கேட்டுட்டு இருந்தாருன்னு பார்க்க வரல. அதனால நாம் மற்றவர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றதா இருந்தாலும் சரிதான், மற்றவங்களுக்கு சொல்றதா இருந்தாலும் சரிதான், நல்ல விஷயங்களை பக்குவமான முறையிலே, அணுகுமான முறையில் சொல்லாத தோல்ல கை போடுவாங்க. சொன்னா தோல்ல கை போட்டு என்ன சொன்னாங்க, இன்னி உகைப்பு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், என் அருமை மகனே உன்னை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்மா இன்னி அலா அதுக்கிரிக்க வஷுக்குரிக்க வஹஸ்னி இபாதத்துக்கு என்று ஓதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் அதுவரை என்னுடைய வாழ்க்கையை விட்டதில்லைன்னு சொல்லுவாங்க சார். அதனால சொல்ற விஷயத்தையும் அப்படி ஒரு பக்குவத்தோடு ஒரு காரியத்தை அணுகுமுறையிலே சொல்ல வேண்டும் என்பதை எல்லா விதத்திலும் தாவத்தின் எல்லா விதமான வழிகளையும் உலகத்தில் பயன்படுத்தியவர்கள் செய்தனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் தஆலா நம்மை ஹிதாயத்தை பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.